ஹாய், எல்லாரும் மாதிரி நிறைய தியரி பேசி மொக்க போட மாட்டேன்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் டு மை மெராக்கி. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் எபிசோட் 1. வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ? ஏஐனா இது, ஏஐனா அது அப்படின்னு ஏஐ சுற்றி இன்னைக்கு நிறைய ஒரு ஹைப் இருக்குது. இதுக்கு பின்னாடி உள்ள ஐடியாவை சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே சாங் கம்போஸ் பண்ணிடும், கம்ப்யூட்டரே வந்துட்டு வீடியோ மேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளாம் நம்பியிருக்க மாட்டோம். இன்னைக்கு பில்லியன் ஆஃப் பீப்புள், நீங்கள் நான் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட பேர் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. அதாவது இந்த ஏஐயால ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். இட் கேன் கிரியேட் ஆர் ஜென்ரேட் சம்திங். ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சாட்ஜிபிடி, இன்னைக்கு சாட்ஜிபிடி யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அண்ட் தென் கூகுள் கம்பெனியோட ஜெமினா இருக்கு. இன்னைக்கு நீங்க கூகுள் குரோம் எது ஓப்பன் பண்ணாலும் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே அசிஸ்டன்ட் ஜெமினா இருக்கு. அண்ட் தென் தேர் இஸ் கிளாட். இது வந்து ஆண்ட்ரோபிக்ன்ற கம்பெனியோடது. இதை ஓப்பன் பண்ணி 2 years தான் ஆகுது. பட் இட்ஸ் வெரி பாப்புலர். எல்லாரும் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் லைக் கோடிங்கு, டிசைன் பண்றது எல்லாமே நல்லா பண்ணுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டீப் சீக்னு ஒரு கம்பெனி, இது ஒரு சைனீஸ் கம்பெனி. இதுவும் ஒரு ரொம்ப பிக் ஏஐ. இது நாளையுமே எல்லாரும் வந்து பிக் 4 ஏஐ கம்பெனி அப்படி சொல்றாங்க. இது போக லைக் உங்களுக்கு ஏதாவது ஃபன்னா கிரியேட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சூனோ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே லிரிக்ஸ், மியூசிக் எல்லாமே எழுதிக்கும். அண்ட் தென் மிட்ஜர்னி அப்படின்னு ஒன்று இருக்கு, இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு. மிட்ஜர்னியை விட இப்போ எல்லாருக்கும் பாப்புலரா நானோ பனானா தெரியும்னு நினைக்கிறேன். நானோ பனானால ப்ரோ வெர்ஷனும் வந்துட்டு இதுல மேக் பண்ற இமேஜ் இட்ஸ் ரியலி ஃபைன் ஆக்சுவலி. அண்ட் தென் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஏஐ இருக்கு. இது கூகுள் ஏஐ ஸ்டுடியோவோடது. இதுல நீங்க ஒரு ஹோல் சினிமாவே எடுக்கலாம், காஸ்டிங்ல இருந்து எடிட்டிங், எவ்ரி திங். ஸோ இதுல சர்டைன் டூல்ஸை நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணலைன்னா நெட்ல தேடி பாருங்க. தே ஆல் ஆர் ஃபன் ஆக்சுவலி. இந்த டூல்ஸுக்கு பின்னாடி, அதாவது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐக்கு பின்னாடி ஆக்சுவலா அப்படி என்னதான் இருக்கு, வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயால நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டால இருந்து கத்துக்க முடியும். அதாவது டெக்ஸ்டா இருக்கலாம், அது இமேஜா இருக்கலாம், ரிசர்ச் ஆர்டிகலா இருக்கலாம், இல்ல இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கிற எல்லா டேட்டாவா இருக்கலாம், இல்ல நம்ம போன் யூஸ் பண்ற டேட்டாவா இருக்கலாம். எவ்ரி திங். இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுல இருந்து வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஒன்று லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் நம்ம போய் ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ இதை வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ ஜென்ஏஐக்கு பின்னாடி உள்ள சிம்பிள் கான்செப்ட், இந்த ஏஐ வந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம போய் கேட்டோன்னே நமக்காக ஆன்சர் பண்ணுது. தட்ஸ் இட். இதெல்லாம் புதுசா அப்படின்னா கிடையாது. ஏஐ நம்மளை சுத்தி ரொம்ப வருஷமா இருக்கு. மேபி நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம இமெயில இருக்கிற ஸ்பேம் ஃபில்டர், லைக் இது ஸ்பேமா ஸ்பேம் இல்லையா அப்படின்னு பாக்குறது, நம்ம ஃபேஸ் லாக், நம்ம மொபைல்ல உள்ள ஃபேஸ் லாக், இது எல்லாமே வந்துட்டு ஏஐ தான் ஆக்சுவலா. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் ஏஐக்கு சில ரூல்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுனா பண்ணணும், இதுனா பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி மேனுவலா சொல்லி கொடுக்காம ட்ரெடிஷ்னல் ஏஐக்கு அதுவே லேர்ன் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு வந்ததுதான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள ஒரு பெரிய ஃபீல்டு. இதை வச்சுதான் மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணுது. ஓகே, பேட்டர்ன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுது. இந்த இது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்போ இட் கேன் டூ சிம்பிள் பேட்டர்ன். ஓகே, லைக் ஒரு விஷயத்த ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதாவது இது வந்துட்டு கேட்டா, இது வந்து டாகா அப்படின்னு அதனால ரெகக்னைஸ் பண்ண முடியும். நம்ம கீபோர்ட்ல நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ட் பண்றோம்ல, அதுவுமே வந்துட்டு ஆக்சுவலா ஏஐ தான். இதெல்லாம் வந்துட்டு இனிஷியல் எம்எல்ல இருந்தது. இதை விட இன்னும் காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்லாம் இந்த மிஷின்ஸ் கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்ததுதான் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் வந்து மிஷின் லேர்னிங்குள்ள ஒரு பெரிய ஃபீல்டு. இந்த டீப் லேர்னிங் வந்துட்டு நம்ம ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல, நம்ம ஹியூமன் பிரெயின்ல நிறைய நியூரான்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷத்துல நம்ம எத்தனையோ விஷயத்தை ப்ராசஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒரே டைத்துல 200 சினாரியோ என் மைண்ட்ல ஓடிட்டு போகும். இதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி லேயர்ஸ் பை லேயர்ஸ் இந்த மிஷின் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் கத்துக்கிறதுக்கு நெட்வொர்க் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம நியூரல் நெட்வொர்க் மாதிரி அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆனதுதான் டீப் லேர்னிங். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா ஏஐ மாடல்ஸும் டீப் லேர்னிங் வச்சு லேர்ன் பண்ணிட்டு, அதனாலதான் வந்துட்டு இட் கேன் டூ மல்டிபிள் டாஸ்க். ஓகே, ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ ஆக்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபுல்லா இன்ஜினியரிங் லெவல்ல அப்படின்னா எம்எல்டிஎல் பத்தி, அதாவது மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் பத்தி நம்மளுக்கு சர்டன் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ அதை பத்தி டீப்பா லேட்டா பார்க்கலாம். இப்போ பேக் டு ஜென்ஏஐ. ஜென்ஏஐ வந்துட்டு ஒரு 4 years இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாட்ஜிபிடி வந்து 4 years ஆச்சு, ஜெமினை வந்துட்டு 2 years ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ இயர்ஸ் ஆகும். இந்த லாஸ்ட் 1 year ஜென்ஏஐல அவ்வளோ ஹைப் இருக்கு. எல்லாரும் ஜென்ஏஐனா இது, ஜென்ஏஐனா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட
மாடல்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் ஆயிட்டு, அதாவது இந்த மாடல்ஸ்க்கெல்லாம் நிறைய டேட்டா கிடைக்குது. இப்போ நம்ம வாங்குற சின்ன பொருள்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ல படிக்கிற வெப்சைட் வரைக்கும் எல்லாத்தையுமே தே கேன் லேர்ன். அதனால இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டு ஒரே டயத்திலே 10 விஷயத்தை கேன் டூ நம்மளுக்காக பண்ணி தருது. இது ஒண்ணு. இன்னொன்னு சிம்பிளா இன்னொன்னு இருக்கு, என்னன்னா எனி ஒன் கேன் யூஸ் இட். அதாவது இதை ஜென்ரலி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பெருசா எதுவும் வேணாம், டைப் பண்ண தெரிஞ்சா போதும். டைப் பண்ண கூட வேணாம், உங்களுக்கு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் சொந்த மொழியில பேச தெரிஞ்சா கூட போதும். அது வந்துட்டு தமிழ், ஹிந்தி, ஸ்பானிஷ் எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஏன்னா ஏஐ எல்லாமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சிம்பிளிசிட்டி வந்து இதோட பாப்புலாரிட்டிக்கு இன்னொரு காரணம். இவ்வளோ பாப்புலரா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இதை ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்ல கேப்ஷன் எழுதுறதுக்கு கூட தேர் இஸ் மெட்டா ஏஐ. அண்ட் தென் நம்மளுக்கு இமேஜ் மேக் பண்ணி தரதுக்கு தேர் இஸ் நானோ பண்ணனா. இமெயில் ரிப்ளேஸ் பண்றது, ரெஸ்யூம் எழுதுறது. ஆக்சுவலா இப்போ ரெஸ்யூம் ஆப்டிமைசேஷன், ரெஸ்யூம் எழுதுறதுக்குன்னே அவ்வளோ ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துல எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஜென்ஏஐ. ஆனா ஜென்ஏஐ சுத்தி இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் திங்கும் இருக்கு. ஜென்ஏஐ வந்துட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் ட்ரூ. எஸ், முன்னாலாம் 5 பேர் பண்ற வேலையை இப்போ ஒரு ஏஐயால பண்ண முடியும் அஃப்கோர்ஸ். ஆனா ஜென்ஏஐயுமே ஹியூமன் கிரியேட் பண்ணதுதான். நம்மளெல்லாம் ஜென்ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போறது இல்லை. வி ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஓன் குட்டுக்கு ஆக்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட டாஸ்க் எல்லாம் ஈஸி ஆக்குறதுக்கு தான் ஜென்ஏஐ. ஜென்ஏஐ இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அண்ட் எவ்ரிடே இட்ஸ் இவால்விங். லைக் டெய்லி புதுசா ஏதாவது ஒன்று ஜென்ஏஐல வந்துகிட்டே தான் இருக்குது. ரீசெண்டா கூட சாட்ஜிபிடியில புது 5.5 மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் இவால்விங். இது எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு கத்துக்கணும்னா ஃபாலோ ஆன் திஸ் இஸ் மை மெராக்கி. பை த வே ஐ எம் லக்ஷ்மி. நானும் ஒரு 1 இயரா ஜென்ஏஐ கத்துட்டு இருக்கேன். இப்போவும் டெய்லி புது கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கு. நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அலாங் சைட் நான் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு MLDL பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை பாய்.